வணக்கம். நிலவலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய மாநில அமைப்பாளராகவும் இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழா பந்தலூர் பகுதியிலே வைத்து நடைபெற்றதாக ஐடி சேர்ந்த திரு பாலா அவர்கள் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார். நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று அந்த தகவலையும் செய்தியையும் நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். டிசம்பர் 11 நீலகிரி மாவட்டம் நெல்லியால நகரப்பகுதிக்கு உட்பட்ட தேவாரா பஜாரில் உள்ள அங்கன்வாடியில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் கழக இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது என்றும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற மலை அரசியின் மைந்தன் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் நெல்லியால் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற திராவிட வேந்தன் மு சேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கூடலூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளராக சிறப்போடு அழகோடு கடமையோடு செயல்படுத்துகின்ற பாலா அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகர கழகத்தினுடைய செயலாளர் திரு திராவிட வேந்தன் மு சேகர் அவர்கள் கலந்து கொண்டு அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி பெருமைப்படுத்தினார் என்றும் உடன் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் நெல்லியால் நகரமன்றத்தினுடைய தலைவராக இருந்த எஸ் காசிலிங்கம் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் திரு அமிர்தலிங்கம் அவர்களும் மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற ஈரா முரளிதரன் ஆகியோர்கள் முன்னணி வகித்தார்கள். மேலும் நகர அவைத்தலைவர் பொன்ராஜ், மாவட்ட பிரதிநிதிகள் நாகராஜ், ராமச்சந்திரன் குமார் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மு ஜெயசீலன், மூர்த்தி, மகேந்திரன், ஞானசேகரன், முகமது விஜய், வார்டு செயலாளர் ஞானப்பிரகாசம், தில்லைநாதன், முன்னாள் வார்டு செயலாளர் செல்வராஜ் ஆகியோர்கள் உடன் இருந்தார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்போடு நடைபெற்றதாக நமது செய்தியாளர் இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். அதை இப்போது பார்ப்போம். கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக தேவாலா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியினை தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பாலா அவர்கள் தலைமையேற்று நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் நடத்தி தருவார்கள். நாளைக்கு நாங்கள் அப்படி செஞ்சோம். வீடியோ போட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே.
முகமது விஜய் அவர்களே, மாவட்ட மற்றும் கம்பெனி தலைவர் அனைவருக்கும் என்னுடைய காலையில் அட்டமன்ற ஐடி தெரிவித்து இறுதியாக நகர ஐடிவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு பெற்றதாக நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்களிடம் பாலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு சில இடங்களில் கிடைப்பதில்லை என்று நமது நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களும் பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த பகுதியில் கிடைக்கவில்லையோ அந்த பகுதியிலே இருக்கின்ற ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளும் உன்னதமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் கலெக்ஷன் நீங்கள் எடுத்திருப்பது கட்டணத்தை செலுத்தித்தான். மாதம் மாதம் கட்டணம் கொடுத்திருக்கின்ற உரிமையும் உங்களுக்கு உண்டு. அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.